இன்னைக்கு நம்ம கம்பரை பற்றி பார்ப்போம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். இதுவே கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. கம்பராமாயண பாடல்கள் சந்த நயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் அன்பாவிற்கு உயர்கம்பன் என்று புகழ பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது சிலையெழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் கம்பர். மேலும் கம்பர் மற்றும் கம்பராமாயணம் தொடர்பான முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை பற்றி பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே கம்பராமாயணம் பற்றிய முந்தைய ஆண்டு கேள்விகள். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் குகன். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் கம்பர். திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். கதி கா கம்பர், தி திருவள்ளுவர். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறுத்தினான். இக்கூற்றிற்கு உரியவர் குகன். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை.